Good evening, Palaha. Good evening, teacher. Good evening. Good evening, teacher. Good evening. I didn't see your faces. Good evening. That's your beautiful faces. Susanna, Vedika, Abhisha, Nazaha. Karthikeyan. That's your face. Asni. Sakshayini. Problem, teacher Asni. Asni? Signal problem, teacher. Mana PJ. Okay, Matagal. Right. Okay, பிள்ளைகள் எங்க மட்டாக்களோட வீடியோ காண இல்ல சக்ஷாயினி பிள்ளைகள் வீடியோ ஆன் பண்ணுங்க எல்லாரும் ப்ராப்ளம் என்ன சொல்லணும்னா மட்டாக்கள் என்ன பார்த்துட்டு இருக்கிறீங்க ஜேசன் அஞ்சலோ பிரணவ் மிஸ் சொல்ல மாட்டேன் ரிமூவ் பண்ணி விட்டுருங்க சரியா Excuse me, teacher. எஸ் நான் இப்பதான் டீச்சர் ஜாயின் ஆகுனேன் மேக்ஸ் கிளாஸ் போயிட்டு வந்து கொட்டையனல இருந்து இப்பதான் டீச்சர் வீட்டுக்கு வந்தேன். ரைட் ஓகே வீடியோ ஆன் பண்ணிக்கொள்ளுங்க மிச்சாக்களுக்கு என்ன ப்ராப்ளம் ஓகே. மிஸ் ரிமூவ் பண்ணிட்டேன்னா நீங்க ஜாயின் பண்ண இல்லாது டீச்சர் வீடியோ ஆன் பண்ணா நெட்வொர்க் கட் ஆகி ஜூம்ல இருந்து வெளியில போகுது டீச்சர். ரைட் ஓகே பிரச்சனை என்ன சொல்லணும் வேற யாருக்கு சொல்லாதாக்கல இப்ப ரிமூவ் பண்ண போறேன் மிஸ் ரீசன் சொல்லாதாக்க right okay today we are going to do some essays from your model exam papers right what are the yes Pranavi dictation and இல்லையம்மா என்ன சொன்ன this month last week or something you are going to face your examination right is it right this month Okay. yes so that's why Yes. we have to do some so that's why we have to do some uh, uh, works for the examination so we didn't see the essay how you can do the essay or how you can face or how you can write the essays and what are the type of essays you have in grade 7 also you have to know it is it Susanna Yes, miss. you are going to face the examination so you have to know before the examination what type of so what kind of essays you have to do right Yes. I understand are you hearing me மிஸ் எனக்கு வட்டி வட்டி கிடைக்குது மிஸ். okay right okay so இன்னைக்கு நாங்க என்ன பார்க்க போறோம்னா பிள்ளைகள் essays பார்க்க போறோம் grade 7 ல என்ன மாதிரியான essays இருக்குன்னு சொல்லி பார்க்க போறோம் சரியா so in grade 7 what are the type of essays you have done you did what are the type of essays you did in grade 6
Shanushan, tell me one. Shanushan, என்ன மாதிரியான எக்ஸசைஸ் கிரேட் 6ல எழுதுனீங்க? Teacher, my school, my page. அந்த மாதிரி teacher. ரைட், ஓகே. மை ஸ்கூல் எழுதினீங்களா கிரேட் 6ல? ஓ teacher. ஆல்சோ ஓகே ஓகே ஓகே. 7லையும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு பிள்ளை. சரியா? மை ஸ்கூல், மை ஃப்ரெண்ட், மற்றது இன்விடேஷன்ஸ், நோட்டீஸ் ஆல்சோ நீங்க எழுத வேண்டி இருக்கும். சரியா? சோ இன்றைக்கு நாங்க சாம்பிள் எஸ்ஸே அபவுட் யுவர் ஸ்கூல். சரியா? உங்க ஸ்கூலை பத்தி தானே எஸ்ஸே எப்படி எழுதலாமான்னு சொல்லி பார்க்க போறோம். சரியா? அப்ப I'm going to display this, so you are going to note them, right? Okay, are you all ready? Yes, Are you- miss. Yes teacher. Yes. Right, so now we are going to write this essay. Okay, my school. Put the date and put the heading my school, and I will explain this. First one, என்ன சொல்லிருமண்டா, my school name is God Grace School. இந்த சாம்பிள்ல இருக்கிறது வந்து அவங்களோட ஸ்கூல் நேம் வந்து God Grace School. அப்ப நீங்க எப்படி எழுதணும்? உங்களோட ஸ்கூல் நேம் எழுதணும். சரியா? அதுல சரியா? இப்ப எழுதாதீங்க பிள்ளை. ஒருக்கா கவனிங்க பாப்போம். ஒருக்கா கவனிங்க. முதலாவதுல சொல்லியிருக்கு my school name is God Grace School. So உங்களோட ஸ்கூல் நேம் God Grace School இல்ல. அப்ப உங்களோட ஸ்கூல் நேம் தான் இதுல நீங்க எழுதப்படும். Excuse me. Right. அடுத்தது my school studied from class 1 to 8. இவங்களோட ஸ்கூல்ல எவ்வளவு இருக்குதா? grade 1 to 8 மட்டும் தான் இருக்கு. சோ உங்களோட ஸ்கூல்ல எப்படி இருக்கு? grade 1 to A level, grade 1 to O level, அந்த மாதிரி இருந்தா நீங்க அத மாத்தி எழுதலாம். அனுஷ் கார்த்திக், அனுஷ் கார்த்திக், ரைட். உங்களோட ஸ்கூல்ல என்னென்ன கிளாஸ் இருக்கோ அதை நீங்க செகண்ட் ஒன்னுக்கு எழுதுங்க. அடுத்தது இட் இஸ் அன் இங்கிலீஷ் மீடியம் CBSE ஸ்கூல் போட்டிருக்காங்க. சரியா? அப்ப உங்களோட ஸ்கூல் தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமான்னு சொல்லி போடுங்க. சரியா? மை ஸ்கூல் இஸ் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஸ்கூல் இன் த சிட்டி. இது நீங்களும் பாவிக்கலாம். சரியா? இப்ப ஃபேமஸ் இல்லாட்டிக்கும் பரவாயில்ல. சரியா? இந்த வேர்டும் நீங்க யூஸ் பண்ணலாம். Our school was established in 2017. அப்ப உங்களோட ஸ்கூல் எஸ்டாப்ளிஷ் ஆரம்பிச்ச ஆண்டு தெரியுமான்னு சொன்னா நீங்க போட்டு கொள்ளுங்க. சரியா? அடுத்தது our school hours are from 9 AM to 3 PM. So உங்களோட ஸ்கூல் எப்ப ஸ்டார்ட் பண்ணது? I think most probably 7:30 to 1:30, right? Yes. And next one, all the students in my school come in a blue dress. Blue dress mean I think இவங்களோட ஸ்கூல் வந்து private ஸ்கூலா இருக்கலாம். So நீங்க என்ன பண்ணுவீங்க? White dresses, right? They are dressing blue dress. In government school, most of you will wear white dress, right? Okay. Okay, so நீங்க blue ன்னு போடக்கூடாது, நீங்க white ன்னு சொல்லி போடலாம். Our school building is on 3 floors. உங்களோட ஸ்கூல்ல எத்தனை floors இருந்தா நீங்க போடலாம். 2 floors, 3 floors, எத்தனை floors மாடி, எத்தனை மாடி கட்டிடம் இருக்குன்னு சொல்லி அப்படி இருந்தா நீங்க போடலாம். சரியா? And there are total of 22 rooms in my school. All have smart boards.
all have smart boards. இவங்க வந்து என்ன சொல்றது அட்வான்ஸான ஸ்கூல் போல சரியா என்ன சொல்றது பிரைவேட் ஸ்கூல் தானே சோ ஸ்மார்ட் போர்ட் எல்லாம் பாவிக்கணும் அப்படி நீங்களும் பாவிக்கிறீங்க உங்களோட ஸ்கூல்லயும் அது பாவிக்கிறாங்கன்னு சொன்னா எழுதிக்கொள்ளுங்க இல்ல எத்தனை ரூம்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா இருந்தா ஒரு குத்து மதிப்பா தெரியுமா சொன்னா சும்மா அந்த நம்பர்ஸ் நீங்க போடலாம் சரியா ஓகே அடுத்தது grounds have been arranged for children to play இது எல்லா ஸ்கூல்லயும் இருக்கு கிரவுண்ட் இருக்கு தானே எல்லா ஸ்கூல்லயும் ரைட் அப்ப நீங்க இதை எழுதலாம் என்ன grounds have been arranged for children to play and the next one there is a laboratory for science students இது என்ன சொல்ற ஹை ஸ்கூல்ல இந்த சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கான லேபரட்டரி இருக்கும் ஐ திங்க் ஏ லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற ஸ்கூல்ல கண்டிப்பா லேபரட்டரி இருக்கும் போல சோ உங்களோட ஸ்கூல்ல இருந்தா நீங்க ரைட் ஓகே அடுத்தது there is a large canteen on the side of the ground where there are food arrangement சரியா இது கேண்டீன் இருக்குமே எல்லா ஸ்கூல்லயும் என்ன அப்ப நீங்க கேண்டீன் இருக்கிறதையும் எழுதிக்கொள்ளலாம் எங்க இருக்கு கிரவுண்ட் பக்கத்துலயா பில்டிங்கு பக்கத்து பில்டிங்கு பக்கத்துலயான்னு சொன்னா அந்த மாதிரி நீங்க மாத்தி எழுதுங்க அப்ப நீங்க பில்டிங்குக்கு பக்கத்துல இல்லாட்டி பிரின்சிபல் ஆபீஸுக்கு பக்கத்துலயான்னு சொன்னா நீங்க எப்படி எழுதுவீங்க there is a large canteen on the side of the principal office where there are food arrangements சரியா எக்ஸ்கியூஸ் okay மீ my டீச்சர் school yes அது please வந்து let know 8-9 செக்ஷனும் வருதா வரலாமா விளங்கல கிரேட் 8-9 செக்ஷன் அப்படின்னு வருமா yes உங்களோட கேண்டீன் அங்க இருக்கோ அங்க போட்டுக்கொள்ளுங்க இப்ப there is a large canteen on the side of the grades 8 sections okay right and my Okay. school has Vandanaksha to play இது டு ப்ரே சாரி இவங்க வந்து என்ன சொல்றது இவங்கட அந்த ஆடிட்டோரியத்தோட நேம் போல வண்ட வண்டநக்ஷா டு ப்ரே சில ஸ்கூல்கள்ல வந்து ப்ரேயர் ஹால் இருக்கும் பிள்ளைங்க இல்லாட்டி செப்பல்ன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருந்தா நீங்க அத இதுல மென்ஷன் பண்ணலாம் சரியா அடுத்தது there are total of 30 teachers in our school உங்க ஸ்கூல்ல எத்தனை டீச்சர்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சா நீங்க அந்த அமௌண்ட போடுங்க the school has 2 buses to drop all the children home சரியா உங்களோட ஸ்கூல்ல அப்படி ஏதாச்சும் வசதி இருந்தா பஸ் வசதி இருந்தா இல்லாட்டிக்கு வேன் வசதி இருந்தா நீங்க அதை மென்ஷன் பண்ணி போடலாம் சரியா பிள்ளை திஸ் இஸ் த என்ன சொல்றது மாடல் ரைட் இப்படித்தான் ரெண்டும் இல்ல நீங்க இதை வச்சுக்கொண்டு உங்களுடைய ஸ்கூலுக்கு ஏற்ற மாதிரி மாத்தி கொள்ளுங்க சரியா ஓகேயா இஸ் தேர் Teacher. எனி டவுட்ஸ் எஸ் டீச்சர் அந்த தேர்ட் லைன் எப்படி வரும் it is an English medium school CBSE school ன்னு சொல்லி போட்டிருக்கீங்கன்னா அவங்க ஸ்கூலோட ஷார்ட் இது இங்கிலீஷ் மீடியம் அவங்களோட ஸ்கூலாம் இங்கிலீஷ் மீடியம் பிரைவேட் ஸ்கூல் படினால அப்படி போட்டிருக்காங்க இப்ப நீங்க எழுதுறேன்னு சொன்ன கவர்மெண்ட் ஸ்கூல்னு சொன்னா இட் இஸ் அ கவர்மெண்ட் ஸ்கூல் ரைட் இட் இஸ் அ நேஷனல் ஸ்கூல் ஓகேயா ஓகே டீச்சர் right okay so let's start இப்ப எழுதலாம் பிள்ளை இப்ப நீங்க இதை வச்சுக்கொண்டு உங்களோட ஸ்கூலோட டீடைல்ஸ மாத்தி எழுத போறீங்க சரியா குயிக்லி இதுல ஏதாச்சும் விளங்கலன்னு சொன்னா கேளுங்க பிள்ளை
டீச்சர் டீச்சர் எஸ். ரெண்டாவது சென்டென்ஸுக்கு என்ன அர்த்தம் டீச்சர்? ரெண்டாவது வந்து மை ஸ்கூல் ஸ்டடீஸ் ஃப்ரம் கிளாஸ் 1 to 8. இவங்களோட ஸ்கூல்ல வந்து கிரேட் 1ல இருந்து 8 வரைக்கும் மட்டும்தானே இருக்கு. உங்களோட ஸ்கூல்ல எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்க எழுதுங்க. உங்களுக்கு வந்து கிரேட் 1 to A லெவலா, 1 to O லெவல், இல்லாட்டி கிரேட் 1 to கிரேட் 5 ஓ கிரேட் 6 to கிரேட் A லெவல், அந்த மாதிரி இருந்தா உங்களோட ஸ்கூல் எப்படியோ அப்படி மாத்தி எழுதுங்க. சரியா? ஓகே டீச்சர், தேங்க்யூ டீச்சர். பிள்ளைகள் எல்லாரும் எழுதி முடிய இன்றைக்கு எல்லாரும் எனக்கு காப்பி அனுப்பணுமா? காப்பி அனுப்பாதாக்கள் அடுத்த கிளாஸுக்கு எடுக்க மாட்டேன். எல்லாரும் போட்டோ எடுத்து அனுப்பிடணும். கிளாஸ் முடிஞ்ச உடனே அனுப்பிடணுமா? 9 மணிக்குள்ள அனுப்பிடணும். இல்லைன்னு சொன்னா மிஸ் பார்க்க மாட்டேன். 9 மணிக்குள்ள அனுப்பிடும். முடிஞ்ச கையோட அனுப்பிடுங்க. புரியுதா மிஸ்?